வைகோ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா, எங்கே செல்கின்றோம். அக்கா எல்லாருமே, அண்ணா எல்லாரும் ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. எல்லோருமே எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாம தான் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா, அரசியல் பாத்தீங்கன்னா, சாதி அரசியல், வன்முறை அரசியல், மத அரசியல், ஊழல் அரசியல், வன்முறை அரசியல்னு சொல்லி அதிகரித்து மேலோங்கி கொண்டு இருக்கிறது. பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜனநாயக நாடுன்னு சொல்லி சொல்றோம். ஜனநாயக நாடு எட்டி சுதந்திரம் சொல்றாங்க ஒரு வாங்கி காசு. 78 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நம்ம பின்னோக்கிதான். இன்னும் ம- உணவே நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, அரசியல்வாதிகள் அரசியலை ஒரு தொழிலா மாத்திட்டாங்க. அதுதான் மிக முக்கியமான காரணமே. பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நம்ம அண்ணா சொல்லியிருக்கிறாரு. மதுரையில ஒரு இதுல பொதுக்கூட்டத்துல சொல்லியிருப்பாரு. 57 1957 சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்பவே ஒரு ம், முற்போக்கு சிந்தனையோட ஒரு திட்டமிடல் அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அப்பவே 57லயே 67ல எப்படி இருப்போம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொல்லியிருப்பாரு 57ல நாங்க இப்ப நம்ம சட்டத்தை செய்து தாருங்கள் அப்படிங்கிற இதுல இருக்கிறோம். 1967ல பாத்தீங்கன்னா நம்ம சட்டத்தை செய்வோம் அப்படிங்கிற இதுக்குள்ள இருப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரு எவ்வளவு ஒரு முற்போக்கு சிந்தனையோட திட்டமிடல் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத எவ்வளவு திட்டமிட்டு அத சொல்லியிருக்கிறாரு. அவரு அவ்வளவு முற்போக்கு சிந்தனையோட செயல்பட்டதுனால அவ்வளவு திறமையா இன்னைக்கும் அவரோட இத பேர் சொல்ற அளவுக்கு நம்ம செயல்பட்டு வரோம். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா சொல்லியிருப்பாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனையும் காண்கிறேன் அப்படின்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரு எவ்வளவு மக்கள் மேல ஒரு ஈடுபாடா இருந்திருப்பாருன்னு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பெரியார் பாத்தீங்கன்னா மக்கள் அறிவுடைமையோட ஒரு எல்லாத்துக்கும் போய் சமூகம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திறந்த வெளியில ரூபா 50 ஆஹ் புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டு எல்லாமே எந்த ஒரு சுயநலம் இல்லாம எல்லாரும் படிச்சு எல்லாரும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு சுயநலம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்திருக்கிறார் பெரியார். இன்னைக்கும் பெரியாரோட புகழ் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு எந்த சுயநலம் இல்லை. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கு சுயநலம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒரு சுயநலமோட தான் எதை எடுத்தாலும் ஒரு சுயநலம். சினிமாவுல நடிக்க தெரிஞ்சுட்டா போது நம்ம அரசியல்வாதி ஆயிரலாம். நம்ம அரசியலுக்கு வரணும்னா சினிமாவில் நடிச்சா போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்ப அரசியலுக்கு வர்றப்பே பாத்தீங்கன்னா அவங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற வேட்பாளர் சினிமாவில் நடிச்சு முதலமைச்சர் வேட்பாளரா வரணுங்கிற எண்ணத்துல வர்றாங்க. சுயநலத்தோட தான் வர்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தோழர் ஜீவானந்தம் பாத்தீங்கன்னா ஒரு முறை டீ கடைக்கு டீ குடிக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. அப்படி அவரு டீ குடிக்கிறதுக்கு போறப்ப பக்கத்துல இன்னொரு கூட வந்தவங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரு கூட இருந்தவங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்கல்ல, இதுல எடுத்து குடுக்கலாமல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம தோழர் ஜீவானந்தன் சொல்லியிருக்கிறாரு, அது என்னுடைய பணம் அல்ல, அது மக்களுடையது. அதை நான் எடுத்து செலவு பண்றதுக்கு தயாரா இல்ல, அதனால மக்கள் பணத்தை வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஒரு எவ்வளவு ஒரு பொதுநலமா யோசிச்சு ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட ஒரு பொது பணத்தை எடுத்து குடிக்க கூடாதுங்கிறதுல எவ்வளவு தெளிவா, எவ்வளவு ஒரு சுயநலம் இல்லாம எவ்வளவு ஒரு பொதுநலத்தோட தோழர் ஜீவானந்தம் இருந்திருக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம காந்தியடிகள் ஒரு ஒரு பெண்மணி ஒரு சீலைய துவைச்சு ஒரு மறுபக்கத்தை காய வச்சு மறுபக்கத்தை சுத்திட்டு காய வச்சிருக்கிறாங்க. அத நம்ம காந்தியடிகள் பார்த்திருக்கிறாரு. நம்ம காந்தியடிகள் பார்த்த உடனே இப்படி எல்லாம் மக்கள் வறுமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அப்ப முழு ஆடை அணியாம அரை ஆடை அணியறதுக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இதுதான். காந்தியடிகள் ஒரு பெண் ஒரு மறுமுனைய கட்டிக்கிட்டு மறுமுனைய காய வச்சு கட்டுற ஒரு ஆடையை காய வச்சு கட்டுற நிலைமையில இருக்கிறப்போ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரை ஆடை அணியிருக்கு அணிஞ்சிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா நம்ம காமராஜர் கூட பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவரு முதலமைச்சரா இருந்தப்போ
அவரோட வீட்டுல வந்து முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து தனியா தனி குழாய் வந்து அவங்களோட தாயாருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து அவரு காமராஜர் வந்து பாக்குறாரு. பாக்குறப்போ இது யாரு போட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப வந்து முனிசிபாலிட்டிக்காரங்களை கூப்பிட்டு கேக்குறப்போ, நாங்க தான் வந்து அம்மா ரொம்ப தெருமுனையில வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால நாங்க தான் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா அந்த குழாயை அகற்றணும். அப்ப நீங்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி உடனடியா அந்த குழாயை வந்து அகற்றிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு திட்டம் போட்டா கூட அந்த திட்டத்துல ஃபர்ஸ்ட் அனுபவிக்கிறது அரசியல்வாதிக்கு தான் அனுபவிக்கணும். அத ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒண்ணு வருது அப்படின்னா அங்க இருக்கிறவங்க 5 பேருமே பகிர்ந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் வந்து எல்லாருமே வச்சுக்கிறாங்க. ஆனா அது வந்து நம்ம இவரு வந்து காமராஜர் வந்து ஒரு குடிநீர் குழாய் போட்டதுக்கு வேண்டான்னு சொல்லி ரிமூவ் பண்ணிருக்கிறாரு. அப்ப அவரு எவ்வளவு பொதுநலமா இருந்திருக்கிறாரு. இப்போ இவங்க வந்து இப்ப இருக்கிற அரசியல் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா நம்ம வள்ளுவன் கூறியிருப்பாரு, பசி இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், பகை இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது சிறந்த அரசியல்னு சொல்றாங்க. இப்ப அப்படியாங்க இருக்குது? எல்லாமே பசியோட வாடுறாங்க. எல்லாமே பகை பகையிலேயே தான் உருவாகுற மாதிரி ரொம்ப பகையிலேயே போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு அரசியல் தான் ஆகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே இவங்களுக்கெல்லாம் மத்தியில விரல் வச்சு எண்ணக்கூடிய தலைவர்கள்ல நம்ம இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம அந்த வரிசையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தோழர் நல்லக்கண்ணு அவர்களும், நம் தலைவர் வைகோ அவர்களும் நம்ம இந்த வன்முறை இல்லாத அரசியலை வந்து ஆரோக்கியமான அரசியலா மக்களுக்கு நலம் தரும் அரசியலா கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வருவதற்காக ரொம்ப நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலமா வந்து நினைக்கிற அண்ணன் துரை வைகோ அவர்கள் வந்து அதையெல்லாம் கையில் எடுத்து நம்மளை எல்லாத்தையும் வந்து இது எல்லாத்தையும் மாத்தி நம்மளை வந்து வன்முறை இல்லாத இது அரசியலா கொண்டு வருவாருன்னு சொல்லி நம்பி நம்ம ஒரு சாக்கடை சுத்தம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும், சாக்கடைக்குள்ள இறங்கி அதை சுத்தம் செஞ்சாதான் அதை வந்து நம்ம தெளிவுபடுத்த முடியும். அந்த மாதிரி அதை சுத்தம் செய்யறதுக்கு வர்ற நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களும், நம் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் போன்றவரும், துரை வைகோ அவர்கள் போன்றவரும் வந்து அதை நம்ம அரசியலுக்கு வந்து அதை வந்து களை எடுத்து நம்மளுக்கு நியாயமான அரசியல் கிடைக்க, நல்ல நீதியான அரசியல் கிடைக்க, நம் வள்ளுவர் சொன்னது போன்ற அரசியல் நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு பாடுபடுவாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.